ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி 2023 ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, கேரளவர்மா வந்து ஆட்சி செய்த பகுதி என்னன்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் டவுட்டு கேட்டிருந்தீங்க, கேரளவர்மானா யார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இவர் யார் அப்படின்னா வீர கேரளவர்மா பழசிராசா. இவர் வந்து கேரள சிங்கம்னு அழைக்கப்பட்டவர். இவர் யார் அப்படின்னா துவக்க கால விடுதலை போராட்ட வீரர்களில் ஒருவர். இவர் வந்து கேரளாவில் கண்ணனூர் மாவட்டத்தில் உள்ள கோட்டயம் மலபார்ங்கிற இடத்துல வந்து ஆட்சி புரிந்த மன்னர் இவர். இதுக்கு முன்னாடி வந்து திப்பு சுல்தான் தான் வந்து அந்த கேரளா பகுதியை வந்து ஆண்டு வந்தது. இவங்க ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கேரளவர்மாவுடைய உதவியோட வந்து கேரளாவை என்ன பண்ணிடுறாங்க, கைப்பற்றிடுறாங்க. அவங்க கைப்பற்றினது பிறகு அங்கே என்ன வரிமுறையை கொண்டு வராங்க அப்படின்னா மன்னர்களிடமிருந்து வரி வசூலிப்பு முறையை கொண்டு வர்றாங்க. ஏற்கனவே திப்பு சுல்தான் இருந்தபோது வந்து அந்த பகுதியில் வந்து விவசாயிகளிடமிருந்து நேரடியாக வரி வசூல் வாங்கியிருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து மன்னர்களிடமிருந்து வரி வசூலிப்பு முறையை கொண்டு வர்றாங்க. அப்போ வந்து ஆங்கிலேயர்கள் வந்து விதித்த வரியானது அதிகப்படியாக மக்கள்கிட்ட வந்து வரி விதித்ததுனால மக்களால் வந்து வரி கட்ட முடியலை. அது ஒன்று, இவர்களால் வந்து வரி வசூல் பண்ண முடியலை. அடுத்து இவருடைய ஒரு சில கேரளாவுடைய ஒரு சில பகுதியை வந்து கேரளவர்மனுடைய மாமனிடம் வந்து குத்தகைக்கு விட்டாராங்க ஆங்கிலேயர்கள். அப்போ இந்த இரண்டு வருத்தம் வந்து வரி வசூல் பண்ண முடியல ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து ஒரு சில பகுதிகளை வந்து இவருடைய அனுமதி இல்லாமல் அந்த பழசிராசனுடைய மாமனிடம் வந்து குத்தகைக்கு விட்டுறாங்க. இந்த இரண்டு வருத்தத்தின் காரணமாக கேரளவர்மா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆங்கிலேயர்களை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி வந்து அவங்களுக்குள்ள அடிக்கடி வந்து மோதல்கள் ஏற்படுது. அப்போ ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொரில்லா போர் முறையை வந்து கையாளுறாங்க. அந்த கொரில்லா போர் முறையில் வந்து நம்ம வந்து சாகக்கூடாது, அவங்க ஆங்கிலேயர்கள் கையால் நம்ம வந்து சாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 1805 நவம்பர் 30 நடைபெற்ற அந்த போர் முறையில் இவர் என்ன பண்ணுறாருன்னா இவரே வந்து மோதிரத்தை முழுகி இவரே இறந்துடுறாரு, தற்கொலை செய்து கொள்கிறாரு. அதனால தான் இவருக்கு வந்து வீரங்கிற பட்டம் கொடுக்குறாங்க. அவ்வளோதான். இப்போ கேரளவர்மா பழசிராசாங்கிறது விடுதலை போராட்ட வீரர். கேரளா கண்ணனூர் கோட்டயம் மலபார் பகுதியில் வந்து இவர் வந்து ஆட்சி புரிந்தவர். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.